லாஸ்ட் செஷனில் பிஎன்எஸோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். என்ன சட்டம் எப்படி வந்தது, பழைய இந்தியன் பீனல் கோடு எப்படி வந்தது, ஒரு குற்றம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த செஷனில் பிஎன்எஸோட தொடக்கம் சாப்டர் 1லேருந்து என்னன்னு பார்க்கலாம். செக்ஷன் 1 வந்து டைட்டில் சொல்லணும், செக்ஷன் 2 வந்து டெஃபினிஷனை சொல்லணும், மீதி வரிசையாக எல்லாம் போகும், செக்ஷன்கள் போகும். இந்த செக்ஷன்ல இந்த சட்டத்துல மட்டும் செக்ஷன் 1லயே வேற சில விஷயங்களையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 3வது 4வது செக்ஷன்களை ஐபிசில இருந்ததெல்லாம் கொண்டு வந்து இங்க உள்ள வச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். இது வந்து அந்த சட்டத்தினுடைய தலைப்பெண்ண இது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற எந்த இடங்களுக்கு பொருந்தும்னு தான் வழக்கமா சட்டத்தில் சொல்லணும். இது யார் யாருக்கு பொருந்தும் கூட அங்க கொண்டு வராங்க. செக்ஷன் 2ல டெஃபினிஷன் பழசில ஆரம்பத்துல இருந்து உள்ளதெல்லாம் 3, 4, 5 நிறைய 50 இல்ல ஒரு 20, 25, 30 வரைக்கும். இந்த செக்ஷன்ல இப்ப நம்ம சாப்டர் 1 பார்ப்போம். சாப்டர் 1ங்கிறது பிரிலிமினரி. சாப்டர் 1ல 3 செக்ஷன் இருக்கு. ஒரு முதல் செக்ஷன் வந்து எல்லாத்துலயும் இந்த சட்டத்தினுடைய பேர் என்ன, இது எந்தெந்த ஏரியாவில் ஜூரிஸ்டிக்ஷன் எங்க எல்லாம் போகும் அப்படிங்கிறத சொல்லும். 2வது டெஃபினிஷனை சொல்லும், 3வது வேற விஷயங்களை சொல்லும். ஆனா இந்த சட்டத்துல வித்தியாசமா இட் அப்ளைஸ் டு அப்படின்னு பர்சன்ஸை கூட செக்ஷன் 1லயே சொல்லுவாங்க. செக்ஷன் 2ல டெஃபினிஷனை கொண்டு வராங்க. இந்தியன் பீனல் கோட்ல ஒவ்வொரு நம்பர் கொடுத்து ஒரு விஷயத்தையும் ஒரு செக்ஷனா கொண்டு போனாங்க. இங்க ஒரே செக்ஷன்ல எல்லாத்தையும் கொண்டு வராங்க. 3ல வந்து ஜெனரல் எக்ஸெப்ஷன், இது தனியா இருந்தது, இதை இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வேற உதாரணத்துக்கு செக்ஷன் 34 காமன் இன்டென்ஷன் அப்படின்னு தனியா இருந்தது. ஒரு பொதுவான நோக்கத்தோடு 2க்கு மேற்பட்டவர்களும் குற்றம் செய்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் மட்டுமே செய்தது போல அனைத்து செயல்களுக்கும் குற்றவாளிகள் அப்படின்னு இருந்தது. இதை எங்க கொண்டு வந்துட்டாங்க, செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 5 கொண்டு வந்துட்டாங்க. இப்படி உள்ள விஷயங்கள், இதுல மாற்றங்கள் பழைய சட்டத்துல இதுல இதை ஒன்னா பார்க்கலாம். இந்த சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா என்று அழைக்கப்படும் அப்படின்னு கொடுக்காங்க. அடுத்தது இது எப்ப இருந்து வரும், இட் ஷால் கம் இன்டு ஃபோர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னைக்கு சொல்லுதாங்களோ அன்னைக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1 ஜூலைல இருந்து வரும் அப்படின்னு பிப்ரவரி மாதம் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. இனி 3வது சப்செக்ஷன் 3, எவ்ரி பர்சன் ஷால் பி லைபிள் டு பனிஷ்மெண்ட் அண்டர் தி சங்கீதா நாட் எனி அதர்வைஸ், நாட் அதர்வைஸ். இந்த சட்டத்தின் கீழ் மட்டுமே ஒவ்வொருவரும் தண்டிக்கப்படுவார்கள், வேறு விதமாக அல்ல. For every act or omission contrary to the provision thereof, of which he shall be guilty in India. இந்த சட்டத்தில் உள்ள விதிகளின் கீழ் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அல்லது ஏதாவது செயலை செய்யாது விட்டால் இந்தியாவில் அவர் செய்தது குற்றம் என்றால் அவரு தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்லுவாங்க, எவ்ரி பர்சன் சொல்லுவாங்க. அதனால இந்திய குடிமகன் இல்லாத ஒருவரும் கூட இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார். எவ்ரி பர்சன் ஷால் பி லைபிள் ஃபார் த கிரிமினல் ஆக்ட்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ். இந்த சட்டத்துப்படி தண்டிக்கப்படுவார். இந்தியாவில அதுல குற்றம் என்று கூறப்பட்டால், இந்தியாவில் அந்த செயல் குற்றமானால் அந்த மனிதர் தண்டிக்கப்படுவார். இது எவரி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் போதும். அப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து இந்த ஊர்ல ஒருத்தனை கொன்னுட்டான்னு வைங்க, கொலை செய்தான், அப்ப அவனும் இதுல தண்டிக்கப்படுவான். ஏன், அவன் வெளிநாட்டுக்காரனா இருந்தா கூட இந்த ஊர்ல இது இந்தியாவில் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயலை செய்தால் அவர் தண்டிக்கப்படுவார். அடுத்தது, எவரி பர்சன் லைபிள் பை எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் டு பி ட்ரைட் ஃபார் அஃபென்ஸ் கமிட்டட் பியாண்ட் இந்தியா and shall be dealt according to the provision of this Sankida for any act committed beyond India in the same manner as if he had committed. ஒரு மனிதன் இந்தியாவில குற்றம் செய்திருக்கார், அது இந்தியாவில செய்யப்பட்டால் குற்றம் என்றால் அவர் இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார். எவரி பர்சன் லைபிள், அப்போ சிட்டிசன் உண்டு, வெளிநாட்டுக்காரன் உண்டு. இந்த சட்டத்தின் கீழ் அல்லது என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அந்த சட்டத்தின் கீழ் ஒரு தப்பு பண்ணியிருக்காரோ, அவர் வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு வெளியே செய்திருந்தா கூட, குற்றம் செய்திருந்தால் கூட
committed beyond India shall be dealt with according to the provision of this Sanhita for any act committed beyond India in the same manner as if such act has been committed within India. இங்க ஒரு சட்டம் இருக்கு, இங்க ஒரு சட்டம் இருக்கு. அவர் குற்றம் செய்தது வெளிநாட்டுல, ஆனா அவரு இந்திய சட்டப்படி குற்றம் செய்திருக்காரு அப்படின்னா இந்தியாவில் செய்யப்பட்டது போல் அவரு தண்டிக்கப்படுவார். ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு வெளிநாட்டுக்காரன் அவன் ஒரு தப்பு பண்ணதான், ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு ஏடிஎம் கார்டை வெளிநாட்டுல வச்சு அவரு டூப்ளிகேட் பண்ணுதார். அப்ப செயல் எங்க செய்யப்படுகிறது? கமிட்டட் பியாண்ட் இந்தியா. வெளிநாட்டுக்காரரு குற்றம் பண்ணாரு, கமிட்டட் ஆக்ட் கமிட்டட் பியாண்ட் இந்தியா. அவன் வெளிநாட்டுக்காரனா, ஆனா அது இந்திய சட்டப்படி குற்றம். இந்தியாக்காரனுடைய ஏடிஎம் கார்டை அவரு அங்க வச்சு டூப்ளிகேட் பண்ணிட்டாரு, கவுண்டர்ஃபிட். அப்ப அவர் என்ன செய்தாரு? அவன் வெளிநாட்டுக்காரன், இந்தியாவுக்கு வெளியே இருந்தது, ஆனா அந்த செயல் இந்திய சட்டப்படி குற்றமாம். அவரை இந்த சட்டத்துக்குள்ள தண்டிக்கலாம் அப்படிங்கறதுதான் செக்ஷன். எனி பர்சன் liable by any law for the time being enforced to be tried for an offence committed beyond India. இந்தியாவுக்கு வெளியே இந்திய சட்டப்படி ஒரு குற்றத்தை ஒரு நபர் செய்தார் என்றால் அவர் இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார். அப்படி என்ன செய்திருக்காரு? சரி, வேற ஒரு நோட்டே வச்சுக்கிடும். ஒரு இந்தியாவில் உள்ள கரன்சி நோட்டு பாகிஸ்தான்ல இருந்து அடிக்காரு, டூப்ளிகேட்டு, கவுண்டர்ஃபிட் நோட்டு. அப்போ அது இந்த சட்டப்படி தப்பு. ஆளு வெளிநாட்டுக்காரன், இருக்குது வெளிநாடு, இருந்தாலும் for an act committed beyond India in the same manner as if such act had been committed within India, அந்த செயல் இந்தியாவில் செய்யப்பட்டது போல அவர் தண்டிக்கப்படுவார். பாகிஸ்தான்காரரு, நேஷனல் பாகிஸ்தான், கவுண்டர்ஃபிட் நோட் அடிச்சது பாகிஸ்தான்ல, ஆனா அது இந்திய சட்டப்படி தப்பு. அவரை இந்த சட்டத்தின் கீழ் அவரை தண்டிக்கலாம். அடுத்தது, the provision of this Sanhita shall apply to or offences committed by any citizen of India without or beyond India, any person ship, any person computer resource ஒரு 3 விஷயத்தை சொல்லுவாங்க இங்க. அதாவது இந்த சட்டம் இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். Any citizen of India in any place without and beyond India, இந்தியாவிலோ அல்லது வெளியே எங்க இருந்தாலும் சரி, ஒரு இந்திய குடிமகன் எப்பொழுதும் இந்திய குடிமகன் தான். அவன் இந்த சட்டத்துக்கு கீழ் தண்டிக்கப்படுவார், என்ன செயல் செய்தாலும். The provision of this Sanhita shall apply to any offence committed by any citizen. ஒரு இந்தியாவில் இருக்க இந்திய சிட்டிசன் ஸ்ரீலங்கா போயிருக்காரு, அங்க ஒரு கொலை பண்ணிட்டார். அது இந்திய சட்டப்படி குற்றம், ஆனா அவர் செய்தது ஸ்ரீலங்கால. அவரு இந்த சட்டப்படி தண்டிக்கப்படுவார். ஏன்னு சொன்னா, ஒரு இந்திய குடிமகன் எங்கிருந்தாலும் அவன் இந்திய குடிமகனே, அவன் இந்திய சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும். அதனாலதான் இந்த முதல் பிரிவு இருக்கு. எங்கிருந்தாலும் இந்திய குடிமகன்றது முதல் ரூல். ரெண்டாவது, எனி பர்சன் on any ship or aircraft registered in India wherever it may be. ஒரு இந்திய கப்பல் அல்லது இந்திய ஏர்கிராப்ட் எங்க இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு இந்த சட்டம் பொருந்தும், அவர் தண்டிக்கப்படுவார். உதாரணத்துக்கு, இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கப்பல் போய்கிட்டே இருக்கு, நடுக்கடல், 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்துட்டு, 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்து அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செய்துட்டான். எந்த சட்டம் பொருந்தும்? இந்திய சட்டம் பொருந்தும். ஏன்? அங்க கொடி பறக்கு, இந்திய கொடி அந்த கப்பல்ல பறக்கு, இந்தியால ரெஜிஸ்டர் பண்ண கப்பல். இதுதான் எக்ஸ்டெண்டட் டெரிட்டரின்னு இதை சொல்லுதான். முதல்ல குடிமகன் எங்கிருந்தாலும் குடிமகன், இங்க
விரிவாக்கப்பட்ட எக்ஸ்டெண்டட் டெரிட்டரி. எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? எல்லா கப்பலுக்கும் எல்லா விமானங்களுக்கும் இந்திய கொடி இருக்குமானால் இந்த சட்டம் அங்கேயும் செல்லும். அடுத்தது, எனி பர்சன் without and beyond India committing offence targeting computer resource located in India. இது பின்னால சேர்க்காங்க. எப்படின்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ வெளியே இருந்து ஹேக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக எடுத்தது. இப்ப ஒரு பேங்க் சர்வர் பாம்பேல இருக்கு, அதை எங்கேயோ இருந்து அதை ஹேக் பண்ணிருந்தான். இல்ல கவர்மெண்டோட ஒரு போர்ட்டல் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு அவன் எதையோ அவனோட விஷயத்தை அதுக்குள்ள போட்டுட்டாங்க, அத இதுக்குள்ள கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ எனி பர்சன், அதாவது சிட்டிசனா இருக்கலாம் நான் சிட்டிசனா இருக்கலாம், எனி பிளேஸ் பியாண்ட் இந்தியா எங்க இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு. இதுல ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அஃபென்ஸ்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் செய்யப்பட்டால் குற்றமானா அது அஃபென்ஸ். ஏன்னு சொன்னா சில செயல்கள் நம்ம இந்திய சட்டப்படி குற்றமா இருக்கும், வெளிநாட்டு சட்டப்படி அது குற்றமா இருக்காது. ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு மேல ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படிங்கும், கிரிமினல் ஃபோர்ஸுங்கும், இந்த சில இதெல்லாம் எல்லா சட்டங்களையும் இருக்காது. ஒரு பெண்ணுடைய துணியை பிடிச்சு அவ போட்டிருக்க துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கான்னு வைங்க, அது இந்த நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல குற்றமா இருக்கும். இதே செயல் எல்லா நாட்டிலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அவன் அந்த நாட்டுப்படி குற்றம் செய்யலன்னா கூட இந்த குற்றம் ஒரு இந்தியன் சிட்டிசன் சிங்கப்பூரோ மலேசியா ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கான், ஒரு செயல் செய்தான், அந்த செயல் அந்த நாட்டு சட்டப்படி குற்றம் இல்ல, ஆனா இந்திய சட்டப்படி குற்றம்னா அவன் இந்திய சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷனா சொல்லுவான். Offence includes every act committed outside India which if committed in India would be punishable in Sanhita. இந்தியாவில் அந்த செயல் செய்யப்பட்டிருந்தால் குற்றம் என்றால் அதை இங்கே குற்றம்ங்க வார்த்தை சேர்த்துக்கிடுது, அஃபென்ஸுங்க வார்த்தை சேர்த்துக்கிடுது அப்படின்னு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்காங்க. இந்திய சிட்டிசன் வெளிநாட்டுல ஒரு கொலை செய்தாரு அப்படின்னா he can be tried and convicted in India அப்படின்னு. இது செக்ஷன் 1. ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எங்க போனாலும் சிட்டிசன். செகண்ட் ஃப்ளோட்டிங் டெரிட்டரி ஆர் எக்ஸ்டெண்டட் டெரிட்டரின்னு சொல்லலாம். மூணாவது கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லும். இனி இதெல்லாம் இவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியா சட்டம் வச்சிருக்காங்க. யாரு? ஆர்மி உள்ளவங்களுக்கு பொருந்தாது, ஆர்மி நேவி இவங்களுக்கு பொருந்தாது அப்படிங்காங்க. shall not affect the provisions of special law. 1ல 6 sailors, airmen, soldiers இவங்களுக்கு பொருந்தாது. அல்லது the provisions of special law, வேற சிறப்பு சட்டங்களையும் இந்த சட்டம் பாதிக்காது அப்படி. இதுல 2 விஷயம் சொல்லலாம். ஒண்ணு ஆபீசர்ஸ், செயலரு, சோல்ஜரு, ஏர்மன் அப்படிங்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியா சட்டம் வச்சிருக்காங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு அத பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அத பனிஷிங் மியூட்டினி ஆர் டிசர்ஷன் அப்படின்னு. அதாவது சிப்பாய் கழகம் அல்லது ஆர்மியை விட்டு ஓடிட்டு வர்றது, அதுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லி வச்சுட்டோம். இனி அடுத்தது ஆர் த ப்ரொவிஷன் ஆஃப் எனி ஸ்பெஷல் லா ஆர் லோக்கல் லா. வேற ஸ்பெஷல் லாவோ லோக்கல் லாவோ இருந்தா அதுக்கும் இது பொருந்தாது. உதாரணம் சொல்ல போனா இந்த 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு குற்றம் பண்ணா ஜொனைல் ஆக்ட் தனியா வச்சிருக்கோம், சிறுவர்களுக்கான ஆக்ட் தனியா வச்சிருக்கோம். சிறுவர்கள் குற்றம் செய்தது அத தனியா இருக்கிறதுனால அது தனியா போயிடும், இதுல வராது. அல்லது SC ST ஆக்ட், இப்படி நிறைய ஸ்பெஷல் ஆக்ட். அந்த ஆக்டுகளை இந்த சட்டம் பொருந்தாது, பாதிக்காது. அது சில குற்றங்களை கடுமையா தண்டிக்கணுங்கிறதுக்காக அங்க வச்சிருக்கோம். அதனால அதை பாதிக்காது அப்படின்னு இந்த செக்ஷன்ல, இந்த சப்செக்ஷன்ல சொல்லுவோம். லோக்கல் லாவை பாதிக்காது, ஸ்பெஷல் லாவை பாதிக்காது, சோல்ஜர்ஸ், ஆபீசர்ஸ் அத கலகம் செய்வதையோ அல்லது இராணுவத்தை விட்டு வெளியேறி வருவதையோ பாதிக்காது இந்த சட்டம் அப்படின்னு.
ஸ்பெஷல் லா, லோக்கல் லா. லோக்கல் லாங்கிறது அந்த ஏரியாவுக்கு மட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு ஹில் ஏரியாவுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சட்டமா இருக்கும். அதான். இனி செக்ஷன் 2ல டெஃபனிஷன் நிறைய வருது, பார்க்கலாம். டெஃபனிஷன்ல செயல் அல்லது செயல் செய்யாமை. இதுல என்ன சொல்லுதான் டெஃபனிஷன்ல, செயல் செய்யாமையில சீரீஸ் ஆஃப் ஆக்டையும் கூட சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு. ஒரு ஆக்ட் டினோட்ஸ் as well as a series of acts as a single act. ஒரு வரிசையான செயல்களையும் கூட எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தன் கம்ப வச்சு அடிக்கான், ஒரு செயல். அவனே கம்ப வச்சு 10 அடி அடிச்சுட்டான், அதுவும் கூட செயல் தான். சீரீஸ் ஆஃப் ஆக்ட், தொடர்ச்சியான செயல்களையும் கூட செயல் என்ற வார்த்தை குறிக்கும். இது 1, இதுல 25. ரெண்டும் ஒரே டெஃபனிஷன்ல பழைய சட்டத்துல இருந்தது. இப்ப உள்ளதுல வேற வேறையா இருக்கு. இனி அனிமல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனிமல் மீன்ஸ் எனி லிவிங் கிரியேச்சர் அதர் தேன் ஹியூமன். மனிதனை தவிர எல்லாமே அனிமல் தான் அப்படின்னு. சைல்டுன்னா என்ன, இதுதான் ஒரு முக்கியமான டெஃபனிஷன். சைல்டுனாலே 18 இயர்ஸ் கீழே அப்படின்னு. முன்னால 12 வயசு கீழே, 16 வயசு கீழே குற்றங்களை பிரிச்சு வச்சாங்க. அதனால இப்போ இதுல ஒண்ணுமே இல்ல, 18 இயர்ஸ். கவுண்டர்ஃபீட்னா என்ன, போலியாக செய்தல். அப்படி a person is said to counterfeit who causes one thing to resemble another. வேறொன்றை போல இருக்கிறது மாதிரி செய்தாங்க, ரிசம்பிள். intending by means that resemblance to practice deception. அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி வஞ்சனை செய்யலாம் அப்படின்னு எடுக்காங்க. know it likely that deception will thereby be practiced. அல்லது என்ன செய்யலாம், வஞ்சனை செய்வதற்காக செய்யலாம் நோக்கத்தோட, அல்லது இது நான் இவ்வாறு செய்தால் அது வழியாக வஞ்சனை செய்யப்படலாம். ரூபா நோட்டு பிரிண்ட் பண்ணலாம், ஒன் திங் டு ரிசம்பிள் another thing. ஒரிஜினல் நோட்டை போல இருக்கிறதுக்கு இன்னொன்னு உண்டாக்குதான், அது கவுண்டர்ஃபீட், போலியாக செய்தல். ஒன் திங் டு ரிசம்பிள் another thing. ரெண்டாவது கண்டிஷன் என்ன, அது எப்படி இருக்கணும், intending by means that resemblance to practice deception. அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி அவன் ஏமாற்றம் செய்ய அல்லது ஒருவனை வஞ்சனை செய்ய உபயோகிக்கலாம் அப்படின்னு நோக்கத்தோட செய்யலாம், இல்லாட்டி அவ்வாறு செய்யப்படும் என்று அறிந்து கொண்டு செய்யும். ஒருத்தன் நோட்டு அச்சடிக்கும் போது அவனுக்கு தெரியும் இதை யாராவது கொண்டு போய் யாரையாவது வச்சு ஏமாத்துவான்னு தெரியும். ஒரு பிரஸ்காரன் அவனுக்கு வேற, அவன் போய் உபயோகிக்கல, ஆனா அச்சடிக்கான். அப்ப knowing it likely that deception will be practiced. அல்லது இன்னொருத்தன் அவனே பிரிண்டரு, அவனே அச்சடிச்சு அவனே கொண்டு போறான். அதை விடுங்க, வேற ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு செராக்ஸ் மிஷின் வச்சிருக்கான், ரூபா நோட்டை வச்சு செராக்ஸ் எடுத்துட்டான். இப்ப அவன் என்ன செய்தான், ஒன் திங் டு ரிசம்பிள் another thing. அவனே கொண்டு போய் அதை கொண்டு கொடுத்தான்னா வித் இன்டென்ஷன், அதை வச்சு நான் வஞ்சனை செய்யப்படுவார்கள் அப்படின்னு டிசெப்ஷனுக்காக அதை கொண்டு போறான். அல்லது அதை வாங்கி இன்னொருத்தண்ட கொடுத்துருந்தான், அவனுக்கு ஐயா 2 ரூபா செராக்ஸ் சார்ஜ் வாங்கிட்டேன், நான் அவன்கிட்ட கொடுத்துட்டான்னா, அப்ப he knows that deception will thereby practiced. இதுல 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காங்க. It is not essential counterfeiting that the imitation should be exact. இது பார்த்தாலே தெரியுது இது கவுண்டர்ஃபீட்டிங் இல்ல அப்படின்னு வாதாட முடியாது. எக்ஸாக்டா இல்ல, கொஞ்சம் பேப்பர்ல வித்தியாசம் இருக்கு, யார் வேணாலும் கண்டுபிடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது எக்ஸ்பிளேஷன் 1. எக்ஸ்பிளேஷன் 2ல until the contrary is proved the person so causing one thing to resemble the other intended by means of that resemblance to practice deception or new. அதாவது burden of proof யார் கையில கொடுத்துட்டாங்க, அக்யூஸ் கையில கொடுத்துட்டாங்க. It shall be presumed, அவன் அந்த எண்ணத்தோட தான் செய்தான், அந்த அறிவோட தான் செய்தான். இதை வச்சு ஒருத்தனை டிசீவ்டு, ஒருத்தனை வஞ்சனை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சு இன்டென்ஷனோட தான் செய்தான், அல்லது அறிவோட தான் செய்தான். அதாவது ஒரு கவுண்டர்ஃபீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாலே நீ நோக்கத்தோட தான் செய்தப்பா அப்படின்னு லா பிரிசியூம்ஸ்.
அப்ப அவன் என்ன செய்யணும், until the contrary is proved that the person so causing the one thing என்ன செய்தான், எனக்கு தெரியாது, நான் இதுக்காக செய்யல அப்படிங்கறத சொல்லும். அவன் அச்சடிச்சான், அச்சடிக்கையில என்ன செய்யிருக்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலா சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அடிச்சிருக்கான். இப்போ எக்ஸாக்டா இருக்கணும்னு இல்ல, அதனால இது கூட என்னதான் கவுண்டர்ஃபீட் தான். அப்ப அவன் என்ன செய்யணும், இல்ல சார் நான் ஒரு கேம்ஸ்க்காக எல்லாம் செய்யக்கூடியவன், அந்த கேம்ஸுக்குள்ளதும் செய்திருக்கேன், அந்த டப்பாவுக்குள்ள ஒரு ட்ரேடுன்னு சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு அந்த டப்பாவுக்குள்ள இந்த ரூபா நோட்டை வைக்க போறேன், இந்த பாருங்க அப்படின்னு வேணுமானா ப்ரூவ் பண்ணலாம். until it is proved அவன் வேணும்னு தான் செய்தான், இன்டென்ஷனோட தான் செய்தான் அப்படின்னு law will presume அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்லுவாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1 need not be excused, 2 presumption and burden of proof. law counterfeit தான் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிட்டுனா, once it is proved அவன் இன்டென்ஷனும் அவனுக்கு நாலேஜ் இருந்தது, அவனுக்கு இன்டென்ஷன் இருந்தது, law presumes. அப்ப அவன் burden is on the accused. இனி 5வது, கோர்ட்னா என்ன, means a judge who is empowered by law to act judicially alone or as a body of judges, அல்லது judges as a body. இது என்னன்னா, ஜட்ஜ் who is empowered by act alone. செஷன்ஸ்ல ஜட்ஜ் இருக்காரு, he is empowered to act alone. ஹைகோர்ட்ல ஜட்ஜ் இருக்காரு, they are acting as a body of judges, bench. அதுக்காக இந்த டெஃபினிஷனை கொடுக்காம, டெத் மீன்ஸ் டெத் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் அப்படின்னு. டிஸ்ஆனஸ்ட்லி இதுதான் கொஞ்சம் முக்கியமானது, ஏன்னா நிறைய இடங்கள்ல வரும். நம்ம மென்சரியா அப்படின்னு பார்த்தோம். மென்சரியாவை பார்க்கும்போது குற்ற நோக்கம் அப்படின்னும், அந்த வார்த்தையை இங்க சட்டத்துல பயன்படுத்தல. பல வார்த்தைகளை fraudulently, dishonestly இப்படி பல வார்த்தையை பயன்படுத்தாங்க. அதுல ஒண்ணு dishonestly. Dishonesty means anything with the intention of causing wrongful loss or wrongful gain to another. Dishonestனா என்ன, நேர்மையற்ற முறை. நேர்மையற்ற முறையில் அப்படின்னா என்ன, ஒருத்தனுக்கு லாஸோ ஒருத்தனுக்கு நஷ்டமோ வரக்கூடியது, ஒருவனுக்கு லாபம் வரக்கூடியது. அது எப்படி லாபம், wrongful gain or wrongful loss to another அப்படின்னு சொல்லலாம். wrongful loss, wrongful gain. ஒரு திருட்டு இருக்குன்னு வைங்க, திருட்டுல ஒரு ஆளுக்கு wrongful gain வருது. ஒரு பொருள், ஒரு பேனா டேபிள்ல கிடக்க தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டான், அவனுக்கு wrongful gain. பேனா வச்சிருந்தவனுக்கு wrongful loss, அது dishonestly அப்படின்னு வரும். அடுத்தது டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு வருது. இந்த இதுல wrongful gain, wrongful lossங்கிற பின்னால தனியா அதுக்கு தனியா ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. fraudulentனா wrongful causing wrongful gain or wrongful loss, பின்னால டெஃபினிஷன்ல அது வருது. டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு, டாக்குமெண்ட்னா any matter expressed or described upon any substance. ஏதோ ஒரு விஷயம் expressed or described, அதாவது எழுதப்பட்டது, விவரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். upon any substance, எதன் மீதும் எழுதப்படலாம். உதாரணத்துக்கு கல்லறை, கல் இருக்கு, கல்லறையில கல் இருக்கு, இறந்தவருடைய பேர் எழுதியிருக்காங்க, இறந்த நாள் எழுதியிருக்காங்க, அவர் யாருங்கிறத எழுதியிருக்காங்க, அதுவும் கூட டாக்குமெண்ட் தான். அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ் அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ். அது எப்படியா இருக்கலாம், லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ் ஆர் மோர் தேன் ஒன் ஆஃப் தீஸ் மீன்ஸ். எழுத்தால இருக்கலாம், எண்ணால இருக்கலாம், or more than one means. Include electronic digital record which may be used as evidence, intended to be used as evidence. இப்ப பாத்தீங்கன்னா மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் எனில் எவிடன்ஸாக உபயோகிக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, intended to be used or which may be used as evidence,
இதற்கு ஒரு சான்றாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு எதன் மேலும் எழுதப்பட்ட அல்லது விவரிக்கப்பட்ட எந்த சப்ஸ்டன்ஸ் மேலே இருக்கலாம். எழுத்தோ எண்ணோ அல்லது குறியீடுகளோ அல்லது மோர் தேன் ஒன்னோ. இதுல எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்டும் சேர்த்திருக்கோம். உதாரணம்னு சொல்ல போனா ஒரு அக்ரிமெண்ட் எழுதுவாங்க, பேப்பர்ல எழுதி கையெழுத்து போடுவாங்க, செக் எழுதுவாங்க, பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு மேப், ரைட்டிங் கண்டெய்னிங் டைரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா. அப்ப டாக்குமெண்ட்னா எனிதிங் ரிட்டன் ஆன் எனி சப்ஸ்டன்ஸ், எழுத்தால் எண்ணால் குறியீடுகளால் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் ரெக்கார்டு இன்டெண்டட் டு பி யூஸ்ட் ஆஸ் எ எவிடன்ஸ். இது illustration. Explanation 2. Explanation 1. It is immaterial by what means or upon what substance it is, upon what substance the letters figures are formed, or whether intended or may be used in a code. அது நான் மேல சொன்ன சான்றாக பயன்படுத்தலாம். அது நீதிமன்றத்துல பயன்படுத்தணுமா வேண்டாமா, அந்த இன்டென்ஷன் இருந்தாலும் இல்லைன்னாலும் அது ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கல்லறை நீதிமன்றத்துல போகணும்னு இல்லை, ஆனா ஒரு விஷயம் வந்து அதை டாக்குமெண்ட்னு கொண்டு வரலாம். ரைட்டிங் எக்ஸ்பிரஸிங் த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதெல்லாம். Whether is expressed by means of letters, figures or marked as explained by mercantile other use, although same may not be used. இது சில விஷயங்கள் வந்து வழக்கங்கள் வழியா வரலாம், அப்படியா கூட இதுல எழுதலாம். illustration சொல்லுவாங்க. A writes his name on the back of a bill of exchange payable to the order. The meaning of endorsement as explained by mercantile usage is bill is to be paid to the holder and the endorsement is a document. அவர் பின்னால கையெழுத்து போட்டு கொடுக்காரு ஒரு என்டாஸ்மெண்ட், அது கூட ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு எடுக்கலாம். paid to the holder. It shall be construed that same one, இவர் வெறும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு ஒரு என்டாஸ்மெண்ட்னா pay to the bearerன்னு வருது. அதையும் கூட நம்ம ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிடுறோம். Express, describe upon any substance. It is immaterial. அதுலதான் எழுதாங்களான்னு இல்ல கோர்ட்டுக்காக வருதா அப்படிங்கிறது immaterial. Mercantile use, இது ஒரு வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட். இம்பிரிண்டட் லெட்டர்ஸ் ஆன் த ட்ரீஸ், மரங்களுக்கு அடையாளம் படுத்துவதற்காக ஒரு நம்பர்களை போட்டிருந்தாங்க, அத கூட டாக்குமெண்ட்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. மரங்களை அடையாளப்படுத்துறதுக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு நம்பரை போட்டுதான், இல்லாட்டா 99 100. நீங்க ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரோட் சைட்ல இருக்க மரங்கள்லாம் ஹைவேஸ்ல இருந்து போடுவாங்க, நம்பர் போடுவாங்க. யாரா எத்தனை இருக்கு, யாராவது வெட்டி கொண்டு போறானா என்னன்னு பாக்குறாங்க, அது ஒரு ரெக்கார்டு. அத கூட டாக்குமெண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுல இந்த கேஸ்ல என்னன்னா, அந்த ஒரு மரத்தை வெட்டி கொண்டு போறாங்க, மரத்தை வெட்டி அதிகாரப்படுத்தினதுக்குன்னு தனியா ஒரு அடையாளம் கொடுக்காரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். இவங்க அதை டூப்ளிகேட் பண்ணி அந்த மரத்துல சீல் அடிச்சு அந்த மரத்தை தூக்கிட்டு போறாங்க. அப்போ அது டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு அங்க வரும். fraudulent என்ன அப்படின்னா, இது பெருசா சொல்லுவதற்கு இல்ல, மீனிங் சொல்ல முடியாது. doing anything with the intention to defraud, மோசடியாக. fraudulent என்ன, to intention to defraud, ஒருவனை மோசடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடிய நோக்கத்தோடு செய்தது மட்டுமே fraudulent அப்படின்னு வருது. intent to defraud, not otherwise. fraudங்கிறத இந்தியன் பீனல் கோட்ல டிஃபைன் பண்ணல, இதுலயும் டிஃபைன் பண்ணல. இத பார்க்கணும்னா ஒரே ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் ஆக்ட்ல தான் இருக்கு. இது ஒரு தீர்ப்பு. அவன் காரை வாங்குதாங்க, காரை வாங்கிட்டு மைனர் பேர்ல காரை வாங்கினாங்க, ஒரு இன்சூரன்ஸ்ல மைனர் கையெழுத்த போட்டாங்க, அது டிஃப்ராட் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அதுல நீ ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட,
எதா இருந்தாலும் அவங்க இன்சூரன்ஸ் தான், மக பேர்ல உள்ளதுதான், இவங்க மக கையெழுத்த போட்டுக்கிட்டாங்க, அத இல்ல அது குற்றம் தான் அப்படின்னு வருது. defraud is not an offense by itself. வேற எது கூடயா சேர்ந்து செயல் வரும் அப்படின்னு. இனி ஜெண்டர்னா என்ன? he and its derivatives used in any person, male or female, or he அதன் டெரிவேட்டிவ். ஹீங்கிறதும் வரும், ஹிஸ்ன்னு வரும், ஹிம்னு வரும், எல்லாமே நிறைய வருது. அது எல்லாரையும் சேர்ந்து ஹீங்கிறது ஷீயும் வரும், அல்லது ஹெர்ன்னு வரும், எல்லாமே வரும். டெரிவேட்டிவ் எல்லாமே. இதுல புதுசா வந்தது டிரான்ஸ்ஜெண்டர்னா சேர்த்திருக்காங்க. அல்ல டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுது அவங்க சட்டத்துல என்ன இருக்கோ, இந்த கிளாஸ் கே ஆஃப் 2ல என்ன சொல்லி இருக்கோ அதை உட்படுத்துது அப்படின்னு. கிளாஸ் ஏல என்ன சொல்லி இருக்கோ அதுல சொல்லுவாங்க. அதுல என்ன இத டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஹூ இஸ் a transgender அப்படிங்கிற. இனி குட் ஃபெய்த், இது கொஞ்சம் முக்கியமானது, நிறைய இடங்கள்ல வரும், பிராக்டிஸ்லயும் நிறைய வருது. which is done or believed without due care and attention. சரியான கவனிப்பு இல்லாம, அக்கறை இல்லாம ஒரு செய்யக்கூடிய செயல் குட் ஃபெய்த் இல்ல. nothing is said to be done or believed in good faith. சரியான அக்கறையும் கவனிப்பும் இல்லாமல் செய்யப்பட்டது அல்லாதவை குட் ஃபெய்த். அதான் நத்திங் என்ன வந்திருக்கு, நெகட்டிவா ஆரம்பத்துல தொடங்கியிருக்காங்க. ஒரு அக்கறையோட செய்த செயல் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன். டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. ரீசனபிள் கேர், அடுத்தவனுக்கு தவறு இழக்காத வரையில ரீசனபிள் கேர் இருக்கணும், அத கேர் அண்ட் அட்டென்ஷன். உதாரணத்துக்கு ஒரு கேஸ்ல ஒரு புலி வியாபாரி நோட்டை வாங்குதாரு, அது கள்ள நோட்டை ஏமாத்திட்டான். அவர் தெரியாம கொண்டு போய் 2 ரூபா நோட்டை அது கொண்டு போய் சர்க்கஸ் தியேட்டர்ல கொடுத்தாரு, அவனை பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. அப்ப அவர் குட் ஃபெய்த்தா நெக்லிஜென்ஸா அப்படின்னு பார்க்கணும். அவரு ஒரு பெரிய வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது இவர் என்ன செய்வாரு, அவன் கொடுக்க நோட்டு நல்ல நம்பிக்கையில தான் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி அவர் அதுல பின்னால வெளியிட்டாங்க, வெளியே ரிலீஸ் அக்யூட்டட். அதுல எப்படின்னா புலி வியாபாரியோட நாலேஜ் எந்த அளவுல இருக்கும், இந்த நோட்டெல்லாம் பார்த்து கவனிக்க அளவுல இருக்காது. ஒரு பெரிய முதலாளி 2 ரூபா கட்டு ஒரு கட்டு தராரு, வாங்கிட்டு போயிட்டாரு. அதான் குட் ஃபெய்த், நல்ல நம்பிக்கையில வாங்கணும்னு சொல்லக்கூடியது. நல்ல நம்பிக்கைன்னா என்னன்னா டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன், ப்ராப்பர் கேர் அட்டென்ஷன் கொடுத்து அந்த செயல் செய்யப்பட்டதா அப்படின்னு. இதே இதுல ஒரு பேங்க்ல கேஷியர் இருக்காரு, அவர் அந்த 2 ரூபா நோட்டை கையில வச்சிருக்காரு, இல்ல ஒரு கடையில ஒரு கேஷியரா இருக்காரு, அவர் அந்த 2 ரூபா நோட்டை கையில வச்சிருக்காருன்னா டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் இல்ல. அவங்க நிறைய இருக்கு, அவங்க நாலேஜ் வச்சு அதை கவனிச்சிருந்திருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு. கவர்மெண்ட் மீன்ஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஹார்பர் அப்படின்னா அடைக்கலம் கொடுத்தல். ஒரு மனுஷனுக்கு அடைக்கலம் கொடுத்தா எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இது வெள்ளக்காரங்க வச்சிருந்த டெபனிஷன். அங்க ராணுவத்துல இருந்து அப்போ ஓடி வந்தவங்க நிறைய இருந்தாங்க. ஏன்னு சொன்னா பிரிட்டிஷ் ராணுவத்துல சேருவாங்க, வெளியே வந்துருவாங்க. விடுதலை போராளிகள் போவாங்க, இல்ல விடுதலை போராளிகளை தேடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நாட்டு மேல அக்கறை உள்ளவங்க அடைக்கலம் கொடுப்பாங்க. இவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஹார்பரிங், அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தைகள் வருது. அது இப்போ இந்த சட்டத்திலையும் இருக்கு, ஆனா லிமிட்டட் யூஸ்ல தான் வரும். அந்த காலத்துல இதெல்லாம் இப்போ வஉசி இருக்காரு, அவர் இருக்காரு சுதந்திர போராட்ட வீரர்னா அவருக்கு வீட்டுல தண்ணி கொடுத்தவனும் இந்த பிரிவின் கீழே வராங்க. என்ன பாருங்க, supplying a person with shelter, food, drink, money, clothes, arms, ammunition, means of conveyance, or the assisting the person by any means. ஒரு வந்தவனுக்கு ஒரு சைக்கிளை கொடுத்து அப்பா போயிட்டு வா அப்படின்னு சொன்னா கூட பிடிச்சு வச்சிருவாங்க, தண்ணி கொடுத்தாலும் பிடிச்சு வச்சிருவாங்க. இது சேம் கைண்ட் as these enumerated in this class to avoid apprehension. டு அவாய்ட் அப்ரஹென்ஷன். ஒருத்தனை கைது பண்ணதுக்கு உள்ளவன இதெல்லாம் கொடுத்திருந்தா அவரு அடைக்கலம் கொடுத்தவர்.
இன்ஜுரின்னா என்னன்னா இன்ஜுரி டு எனி பர்சன், பாடி, மைண்ட், ரெப்புடேஷன். அது உடலா இருக்கலாம், பாடி ஹார்மா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி டேமேஜா இருக்கலாம், டிஃபமேஷனா இருக்கலாம், காசிங் அனாயன்ஸ். இல்லீகல் அண்ட் லீகல்லி பவுண்ட் டு டூ, இது சட்டப்பூர்வமானது அல்ல அல்லது சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டியது. Illegal is applicable to everything which is an offence or which is prohibited law or which furnishes ground for civil action. மூணு விதமான விஷயங்களை சொல்லுவோம். Which is an offence, இந்த சட்டத்தின் கீழ் ஒரு குற்றம் வைங்க அது. Which is prohibited by law, செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம வெஹிக்கிளா கொண்டு போக கூடாது, prohibited by law, செயல் செய்யக்கூடாது. மூணாவது which furnishes ground for a civil action, அதுவும் கூட இதுலதான் இல்லீகல் அப்படின்னு வருது. ஒரு கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அங்க ஒரு சிவில் ஆக்ஷனுக்கு வழி இருக்கு, அதை கூட நீங்க இதுல சொல்லலாம். prohibited by law, owning gun without license is prohibited. causing hurt is a offense, இது prohibited civil action. அப்புறம் legally bound to do அப்படின்னா என்ன அப்படிங்கறத டெஃபினிஷன் என்ன சொல்லுது? what is illegal in him to omit, அதை செய்யவில்லை என்றால் அவர் குற்றம் செய்தவருங்க மாதிரி இருந்ததுன்னா அது லீகலி பவுண்ட் டு டூ. உதாரணம் சொல்ல போனா பிஎன்எஸ்எஸ்ல சில இடங்கள்ல சொல்லி இருக்காங்க, லீகலி பவுண்ட் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு த நியரஸ்ட் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்களை சொல்லி இப்படி ஒரு குற்றங்கள் இருந்தா நீ பக்கத்துல உள்ள போலீஸ் அதிகாரிக்கு எவ்ரி சிட்டிசன் சொல்லணும் அப்படின்றது செக்ஷன் 33. அப்ப அங்க லீகலி பவுண்ட் டு டூ. ஜட்ஜ்னா யாரு? who is officially designated as judge and includes a person who is empowered by law to give or in any legal proceeding, civil or criminal, a definite judgment. ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் ஜட்ஜ்மெண்ட். or a judgment if not appealed against would be definite. அது அதே முடிவானதா இருக்கலாம், அல்லது அப்பீலுக்கு போகலன்னா அது முடிவாக இருக்கலாம், அல்லது if conferred by another person would be definite. இப்போ செஷன்ஸ் கோர்ட்டு மரண தண்டனை கொடுக்காங்க, கொடுத்தா கன்ஃபர்மேஷன் யாருக்கு வரணும்? ஹை கோர்ட்ல பண்ணாதான் அது. ஆனா இருந்தாலும் இவர் தான் முடிவு பண்ணுதாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வருது இல்லையா? அந்த மாதிரி உள்ளதுக்கு இப்படி ஜட்ஜ்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர் ஒன் ஆஃப் தி who is one of the body or persons empowered by law to give such ஜட்ஜ்மெண்ட். இப்ப ட்ரிபியூனல் இருக்கு, 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி இல்ல, who is one of the body, டிவிஷன் பெஞ்ச் 3 பேர் இருக்காங்க, அதுல ஒரு ஆளு, அப்ப அவரும் ஜட்ஜ் தான் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன்ல சொல்றோம். டெஃபினட் ஜட்ஜ்மெண்ட் அல்லது அப்பீல் ஆகலைன்னா டெஃபினட்டா முடிஞ்சு போகும், ஃபைனாலிட்டி ஆயிருது, அல்லது கன்ஃபர்ம்டு பை அனதர் பர்சன் அப்படின்னு. லைஃப்னா என்னன்னா ஒரு மனுஷனுடைய உயிர் தான் லைஃப். லைஃப் ஆஃப் எ ஹியூமன் பீயிங். லைஃப்னா லைஃப் ஆஃப் எ ஹியூமன் பீயிங். லோக்கல் லான்னா அப்ளிகபிள் ஒன்லி டு த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் இந்தியா. உதாரணம் தமிழ்நாடு ஹில் ஏரியா, இப்படி மணிப்பூர் ஏரியா இப்படி தனியா இருக்கலாம். மேன் மீன்ஸ் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ். இதே கூட எல்லாம் உமன் அப்படியே சொல்லுவாங்க, மேன் அண்ட் உமன் அப்படி இருந்தது எனி ஏஜ். ஒரு இதேதான் உமன் சொன்னா உமன் ஆஃப் ஃபீமேல் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ் அப்படின்னு வரும். ஒரு பெண்ணை 7 மாச பிள்ளைய ஒருத்தன் மானபங்கப்படுத்தினான்னு குற்றம், அப்ப அது உமன் இல்ல அப்படின்னு வாதாடினாங்க. இந்த செக்ஷன் படி இல்ல, எந்த வயசு வேணாலும் பெண்ணுன்னா பெண்ணுதான் அப்படின்னு அந்த வழக்குல தீர்ப்பு சொல்லுவாங்க. மேன், மந்த், இயர், கிரகோரியன் கேலண்டர் படி அப்படின்னு. மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸெப்ட் லேண்ட், திங்ஸ் அட்டாச்ட் டு த எர்த் ஆர் பெர்மனன்ட்லி fastened to anything which is attached to the earth. நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன், முந்தின செஷன்ல சொல்லியிருக்கேன். மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா
இன்க்ளூட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னோம். பழசுல என்ன இருந்ததுன்னா இப்படி இருந்தது, இன்க்ளூட்ஸ் கார்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன். கண்ணால் காணக்கூடிய எந்த வகையான மூவபிள் அசெட் அப்படின்னா கண்ணால் காணக்கூடிய சொத்து அது எந்த வகையா வேண்டுமானால் இருக்கலாம், இம்மூவல் ப்ராப்பர்ட்டி தவிர அப்படின்னு இருந்தது. இம்மூவல் ப்ராப்பர்ட்டில என்ன வருது, நிலம் வருது, திங்ஸ் அட்டாச் டு த எர்த், அதுல ஒரு பெரிய குழியை தோண்டி பெரிய பில்லரை போட்டு நிறுத்தி இருக்காங்க. பெர்மனன்ட்லி ஃபேஸ்டன் டு எனிதிங் which is attached to the earth. அதுல நம்ம குழியை தோண்டி வீடை கட்டியிருக்கோம், வீட்டுல கதவு வச்சிருக்கோம், ஜன்னல் வச்சிருக்கோம். இதெல்லாம் லேண்ட் அட்டாச் டு த எர்த், ஃபேஸ்டன் டு எனிதிங் அட்டாச் டு தி எர்த். இதை தவிர எதுவாக இருந்தாலும் கண்ணால் காணக்கூடியது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பழசு சொல்லுச்சு, கார்பரேட் ப்ராப்பர்ட்டின்னு. இதுல அதை எடுத்துட்டாங்க. அப்ப எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்துட்டு இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தவிர அனைத்துமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில ஒரு கஸ்டமர் டேட்டா வச்சிருக்காங்க, பேஸ்ட் ஆன் விச் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மூலதனமே எல்லாம். அதை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னா அது திருட்டுன்னு இதுக்குள்ள கொண்டு வரலாம். ஏன்னு சொன்னா அதுவும் கூட மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டி திருட்டுக்கு உட்பட்டது. இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது லேண்டு அட்டாச் டு தி எர்த்ன்னு இருக்கா. தெஃப்ட்ல போகும்போது அங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்காங்க. ஒரு நிலத்தோடு இணைக்கப்பட்டது எப்ப அதுல இருந்து நீட்டப்பட்டதோ அந்த சமயத்துல அது தெஃப்ட் ஆகுது அப்படின்னு அங்க வருது. ஒரு மரம் இருக்கு, அது நிலத்தோட இணைஞ்சிருக்கு, அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எந்த சமயத்துல அதை நீ வெட்டுதியோ அப்பவே அது திருட்டு நடந்துட்டு. The moving affected by the same act which affects the severance may be theft. மரத்தை வெட்டக்கூடியதே தெஃப்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. கல் இருக்கு, பாறை, அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எந்த சமயத்துல பாறையை உடைச்சு நீ கல்லா வெளியே அடிக்கியோ அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆயிருது. எலக்ட்ரிசிட்டி நாட் டு பி கன்சிடர்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு பழைய 1965ல ஒரு தீர்ப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட். ஃபிஷ் இன் எனி வாட்டர், இது ஒரு கான்செப்ட். அப்படின்னு சொன்னா ஓடாத தண்ணியில இருந்தா ஃபிஷ் இருந்ததுன்னா அது அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவனோட சேர்ந்ததோட சேரும். ஓடும் தண்ணியில இருந்ததுன்னா அது யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறது தீர்ப்பு. நம்பர்னா என்ன, நம்பர் இன்க்ளூட்ஸ் ப்ளூரல் நம்பர், ப்ளூரல் நம்பர் இன்க்ளூட் சிங்குலர் நம்பர். அப்படின்னா ஒண்ணுன்னா எல்லாம் இப்போ ரெஃபர்ஸ் டு ஹீன்னு இருக்கு, ஹீன்னு மட்டும் தேன்னு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா பலரையும் கூட குறிக்கும். ஹீங்கிறது சிங்குலர், அது பலரையும் குறிக்கலாம் அப்படிங்கிறது. ஓத் எடுக்குது அப்படின்னா என்னன்னா இன்க்ளூட்ஸ், இது இன்க்ளூட்ஸ் தான். சாலம் அஃபர்மேஷன் சப்ஸ்டிட்யூட்டட் பை லா ஃபார் ஓத் any declaration required authorized by law to be made before a public servant or used as a proof whether in a court or not. இப்ப ஓத்துங்கிறதுல சாலம் ஆஃபர், நான் உறுதியாக கூறுகிறேன், உறுதிமொழி கொடுக்கீங்கன்னு வைங்க, அதுவும் கூட இதை வரும். உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போறான் ஒருத்தன், வேலைக்கு போற இடத்துல அங்க டெக்ளரேஷன் எழுதி அது கீழே எழுதான் சாலம் அஃபர்மேஷன் அப்படின்னு. Any declaration required or authorized by law to be made before a public servant. ஒரு பொது அதிகாரி முன்னால நீங்க கொடுக்கக்கூடிய டெக்ளரேஷனையும் கூட ஓத்துங்கிறதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுல ஃப்ராட் பண்ணா குற்றம்னு வரும். offense, except offences in chapter section mentioned ABC, offense means punishable under, இதெல்லாம் செக்ஷன் கொடுத்திருக்காங்க. omission includes a series of omission, இது ஃபர்ஸ்ட்லயே நம்ம பார்த்தோம். person includes any company association, இது கூட உங்கள்கிட்ட சொன்ன. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், jurisdictional persons. ஒரு கம்பெனி கூட ஒரு குற்றம் பண்ணலாம். ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காங்க,
அந்த ஃபேக்டரியில இருந்து வர நச்சு புகையால 10 பேர் செத்து போயிட்டான்னா யாரு குற்றவாளி? பப்ளிக் லிமிடெட் கம்பெனி குற்றவாளி. அதன்ற கூட அதனுடைய அதிகாரிகள் குற்றவாளி ஆக்கப்படலாம். பப்ளிக் இன்க்ளூட்ஸ் எனி கிளாஸ் ஆஃப் பப்ளிக் ஆர் கம்யூனிட்டி. பொதுன்னா பொது. இதுல பப்ளிக் சர்வெண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்காங்க. இது அவங்கெல்லாம் ஆர்மி, ஜட்ஜு, ஆபீசர் ஆஃப் கோர்ட், இப்படி வரிசையா லிஸ்ட் கொடுக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு முக்கியமானதுன்னு வந்தா இதுதான் சர்வீஸ் அண்ட் பே ஆஃப் தி ரெமுனரேட்டட் பை ஃபீஸ், சர்வீஸ் அண்ட் பே ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி, அப்போ முனிசிபல் இந்த மாதிரி உள்ளதுல வேலை பார்க்கவங்க. அடுத்தது அண்டர் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, இல்ல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு, அவங்க எல்லாம் கூட பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறதுல வராங்க. காரணம் இந்த செக்ஷன் வழியா. பாக்கி உள்ளதெல்லாம் அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது transport company is a corporation established by or under central or state act or government company. அது வந்து கவர்மெண்ட் கம்பெனில வருது. ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் சென்ட்ரல் ஸ்டேட் ஆக்ட்னு சொன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு ஆக்ட் வழியா வந்தது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்ட் வழியா வந்தது. அதெல்லாம் கூட பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு வராங்க. அது இல்லாம கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனிங்கிறது ஒரு 50% மேல கவர்மெண்டோட ஷேர் இருக்கிறது கவர்மெண்ட் கம்பெனி. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அது லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அது கவர்மெண்ட் கம்பெனி. அதுல வேலை பார்க்கவங்க எல்லாம் கூட பப்ளிக் சர்வெண்ட் வரும். Person falling under any of the description made in this class are public servant whether appointed by the government or not. டிரான்ஸ்போர்ட் கம்பெனில கண்டக்டர் கம்பெனி தான் போடுறாங்க, அவங்களும் கூட இதுல வராங்க. A person in actual possession whether legal defect there may be in his right to hold. தவறாக அவன் அந்த வேலைக்கு வந்தான்னா கூட அவன் பப்ளிக் சர்வெண்ட் தான், அவன் வேலையை பார்க்க வரைக்கும். இது எலெக்ஷனை பத்தி சொல்லுவாங்க. எலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிற reasons to believe. A person is said to have reasons to believe a thing if he has sufficient cause to believe that thing but not otherwise. ரீசன் டு பிலீவ் நம்ம சரியா தமிழ் படுத்த முடியாது. ரீசனும் காசும் ரெண்டுமே காரணம்னு தான் நம்ம தமிழ் படுத்துவோம். ரீசன் டு பிலீவ் அப்படின்னா என்னன்னா சஃபிஷியன்ட் காஸ் டு பிலீவ்னு சொல்லுவாங்க. இதை நேரா தமிழ் படுத்தி பாருங்க. அவன் நம்புவதற்கு காரணம் இருந்தது, நம்புவதற்கு காரணம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். காசும் ரீசன் எப்படி புரியுது சொல்லுவான்னா, ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு கள்ள நோட்டை அதே பழைய உதாரணத்தை எடுத்துக்கிடுவோம். ஒருத்தன் இந்த புலி வியாபாரி கள்ள நோட்டை கையில வாங்கிட்டாரு. அவர் வாங்கும் போது அவருக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா there is no reason to believe. அவருக்கு அவர் வாங்கிட்டு போய் சர்க்கஸ் தியேட்டர்ல கொடுத்தாரு, மாட்டிக்கிட்டாரு. அதையே நான் ஏற்கனவே சொன்ன உதாரணப்படி ஒரு கேஷியர் கையில இருக்கு, அவர்கிட்ட அந்த ரூபாய் நோட்டை கொடுக்காங்க. அவர் என்ன செய்தாரு பார்த்தா அவர் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டாருன்னா அங்க நம்ம சொல்லலாம் he has reason to believe. ஒரு நாளைக்கு எத்தனையோ ரூபா நோட்டை கையில எண்ணி எண்ணி பாக்காரு, அவருக்கு இந்த நோட்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கணும். he has reason to believe. ஆனா அவன் வேணும்னே வேண்டான்னு விட்டுட்டான், நெக்லிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் டு பிலீவ்னா அத அப்படி நம்புவதற்கு சரியான காரணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லணும். நாலேஜ், ரீசன் டு பிலீவ். நாலேஜ் வேற, ரீசன் டு பிலீவ் வேற அப்படின்னு நிறைய. ரீசன் டு பிலீவ் அப்படிங்கிறத விட சஸ்பிஷன் அதுவும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது அப்படிங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த தீர்ப்புல. ஸ்பெஷல் லா மீன்ஸ் லா அப்ளிகபிள் டு a particular subject. மெடிக்கல் டெர்மினேஷன், ஜொனைல் ஜஸ்டிஸ், SC/ST ஆக்ட் அப்படி நிறைய இருக்கு, அதில் சொல்லலாம். இன்னும் ஒண்ணு முக்கியமானது வேல்யூபிள் செக்யூரிட்டி. இது நிறைய இடத்துல வரும். வேல்யூபிள் செக்யூரிட்டி. Valuable security means a document which is or purpose to be a document. ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டினா ஒரு டாக்குமெண்ட் அல்லது டாக்குமெண்டாக கருதப்படுகிறது.
whereby legal right is created, extended, transferred, restricted, extinguished or released, or whereby any person acknowledge that he lives under legal liability or he has certain legal right, legal liability. இது created, extended, transferred. இந்த 3 விஷயங்கள் இருந்தா இது வேல்யூபிள் செக்யூரிட்டினா டாக்குமெண்ட், இது ஒரு டாக்குமெண்ட் ஆர் பர்பஸ் டு பி எ டாக்குமெண்ட், டாக்குமெண்டாக கருதப்படுகிறது. அந்த டாக்குமெண்ட் creates, extends, transfer, restricts, extinguishes or releases a legal right. ஒரு சேல் டீட் இருக்குன்னு வைங்க, it creates a right. It releases one person's legal right and creates another right. விற்கவனுக்கு உரிமை இல்லாம போது வாங்குதவனுக்கு உரிமை வரும், அல்லது மாற்றப்படுகிறது, உரிமை மாற்றப்படுகிறது, கிஃப்டா கொடுக்காரு, இவட்ட இருந்து அவன்கிட்ட போகுது. creates, extends, transfers, restricts, extinguishes, releases அப்படின்னு அங்க கொடுக்காங்க. இது ஒரு பார்ட். இது ரெண்டாவது பார்ட். Such a document a person acknowledges that he is under legal liability or he has certain legal right. He has not a certain legal right. ஒரு ப்ராமிசர் நோட்டுன்னு இருக்குன்னு வைங்க, he acknowledges that he is under a legal liability. நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறேன், அதான் ரெண்டாவது. அல்லது என்னவா இருக்கலாம், has not a certain legal right. ஒரு விடுதலை பத்திரம் எழுதிட்டான், நீ அப்பன் இல்ல நான் மகன் இல்ல, அப்போ he acknowledges he has not a certain legal right. அப்படி இதுதான் வேல்யூபிள் செக்யூரிட்டி. நிறைய இடங்கள்ல இது முக்கியத்துவம் உள்ளது, நிறைய இடங்கள்ல வரும். ஃப்ராடுன்னு வைங்க, வேல்யூபிள் செக்யூரிட்டியில ஃப்ராட் பண்ணியா இல்லையா, இல்ல வேல்யூபிள் செக்யூரிட்டி இன்னும் சில இடங்கள்ல வரும். சம்திங் which can be converted into a valuable security. உதாரணம், வெள்ளை பத்திரத்துல வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டான், அல்ல ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டான், அது which can be converted into a valuable security. அந்த அதுல இருந்து என்ன செய்வான், வெள்ளை பேப்பர்ல வாங்கின ஸ்டாம்ப் போட்டி கையெழுத்து வாங்கினா அதை ப்ராமிசர் நோட்டா மாத்திடுவாங்க. அப்படி சில இடங்கள்ல குற்றங்கள்ல சொல்லுவாங்க. அப்ப வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்னன்னா, a document which purpose to be a document or which purpose to be a document. ஒரு டாக்குமெண்ட் அல்லது ஒரு டாக்குமெண்ட் என்ன கருதப்படுகிறது, அந்த டாக்குமெண்ட் வழியாக உரிமைகள் உருவாக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது, கூட்டப்படுகிறது, மாற்றப்படுகிறது, அல்லது அந்த டாக்குமெண்ட் வழியாக ஒருவர் எனக்கு சட்டப்பூர்வ பொறுப்பு இருக்கிறது என்று சொல்கிறார், அல்லது சட்டப்பூர்வமாக எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறார். சேல் டீட சொல்லலாம், ரிலீஸ் டீட சொல்லலாம், கிஃப்ட் டீட சொல்லலாம், ப்ராமிசர் நோட்டை சொல்லலாம். அடுத்தது வெசல்னா என்னன்னா, கன்வேயன்ஸ் பை வாட்டர் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த காலத்துல கப்பல்கள் தான் முக்கியமா இருந்த நேரத்துல டெஃபினிஷன் வச்சிருக்காங்க, அது அப்படியே இருக்கு. வாலண்டர்லி அப்படின்னா தன்னிச்சையாக, இது நிறைய இடத்துல வரும், தானாக செய்தார் அப்படிங்கிறத வரும். A person is said to cause an effect voluntarily when he causes it by means where he intended to cause it, or by means of which at the time of employing he knew that or he had reason to believe likely to cause. எந்த செயல் நிகழும் வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தாரோ அது, அல்லது எந்த செயல் நிகழும் என்று அறிந்து கொண்டு செய்கிறாரோ அல்லது அறிவதற்கு காரணம் இருந்ததோ அது அவர் செய்ததாக கருதப்படும். When he causes by means whereby he intended to cause. ஒரு வைக்கோல் போரு தீ வைக்காரு வாலண்டர்லி, ஏன், he intends to cause that, அது நிகழ வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறார், அதனால அது வாலண்டரிலி தன்னிச்சையாக. When he causes it by means whereby he intended to cause it. அல்லது at the time of employing those means he knew or had reason to that likely to cause. அந்த செயலை செய்யும் போது இது நிகழும் என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னாலும் அதுவும் அவர் தான் செய்தார்னு எடுக்கப்படும். இது நல்ல உதாரணம் எழுதுவாங்க. ஏன் தீ வைக்காரு, ஒரு மனிதன் குடியிருக்க வீட்டை தீ வைக்காரு, ஒரு கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக வைக்காரு.
அங்க உள்ள இருந்தவன் தூங்கினவன் செத்து போயிட்டான். இவர் நான் தீதான் வச்சேன், அவன் கொலைக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா he knows, அவர் அறிந்திருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும், வீடை தீ வச்சா வீடு எரியும், மட்டுமல்ல மனிதனும் இறந்து விடுவான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருக்குங்கனால அதுவும் கூட அவர் தான் செய்தாரு. இந்த சொல்லுங்க, இந்த எழுதாம் பாருங்க. A may not have intended to cause the death of the person and may even be sorry that death is caused by this act. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும் அப்படின்னா அதன் காரணமாக அவர் இறந்து விடுவார்னா, அதனால he has caused the death voluntarily, தன்னிச்சையாக அந்த மரணத்தில் அவர் காரணம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுதான் வாலண்டரி. வாலண்டரில அவர் செய்த என்ன நிகழ வேண்டும் என்று செய்கிறாரோ அது வாலண்டரியாக செய்தார் என்று கூறப்படலாம். அல்லது அதை செயலை செய்யும் போது என்ன நிகழும் என்று அறிந்திருக்கிறாரோ, அல்லது என்ன நிகழும் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கிறதோ அதை அவரே செய்ததாக கருதப்படும். இதுதான் வாலண்டரிலி. When he causes it by means whereby he intended to cause, or he knew or had reason to believe it likely. இது நிகழலாம் என்று அறிந்திருந்தால் அல்லது நிகழலாம் என்று நம்புவதற்கு காரணங்கள் இருந்தால் அது அவர் வாலண்டரியா செய்தாரு அப்படின்னு சொல்லலாம். உதாரணம், எரியுத வீட்டுல உள்ள படுத்து கிடக்காரு, வீட்டுக்குள்ள ஒருத்தர் படுத்து கிடக்காரு, இவர் அத தீ வைக்காரு அப்படின்னு சொன்னா இவரு வாலண்டரிலி காசிங் ஃபயர், வாலண்டரிலி காசிங் டெத், ரெண்டுமே அவர் செய்தாரு அப்படின்னு சொல்றோம். இது என்ன பிரின்சிபல் அப்படின்னு சொன்னா, he is presumed to intend the probable consequences. அவன் செய்த செயலுடைய தொடர்புடைய விளைவுகளுக்கும் அவன் பொறுப்பாளி ஆவான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒருத்தன் போதையில காரை ஓட்டிட்டு போனான். இப்படி காரை ஓட்டிட்டு போனா அவனுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகும், யாரும் இறந்து போவாங்க, காயம் ஏற்படும் அப்படின்னு இருக்கலாம். அது கூட நம்ம சொல்லலாம். voluntary choice to drink and drive, he knew the probable consequences. அப்ப அவங்க அதுக்கும் கூட வருவாங்க அப்படின்னு. இது பல இடங்கள்ல வாலண்டரி வரும், எல்லா இடத்துலயும் வரும். இது இன்டென்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மென்சரியா வர மாதிரி இதுல வரும். இனி வில்லுன்னா என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்ததை எழுதுது. உமன்னா என்னன்னா, ஃபீமேல் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ், எந்த வயசாக இருந்தாலும் ஒரு பெண். ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினான்னு 7 மாச குழந்தைய மானபங்கப்படுத்தின வழக்கு தொடரும் போது ஒரு பெண்ணுன்னா எந்த வயசும் இருக்கு, மானம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு எந்த வயசுக்கு இருக்கும் அப்படின்னு அதுல தீர்ப்பளிச்சாங்க. இதான் நான் ஏற்கனவே சொன்ன wrongful gain, wrongful loss, gaining wrongfully, losing wrongfully. wrongful gain அப்படின்னு சொன்னா by unlawful means of gain by unlawful means of property. சட்டப்பூர்வமான வழி இல்லாத வகையில ஒரு சொத்தை பெறுதல், to which the person gaining is not legally entitled. சட்டப்பூர்வமாக உரிமை இல்லாத ஒரு சொத்தை சட்டப்பூர்வம் அல்லாத வழியில் பெறுதல். இப்ப ஒரு திருட்டு, ஒரு பேனா இருக்கு, அந்த பேனா எடுத்து நான் பாக்கெட்ல குத்துனேன், எனக்கு என்னது, I am not legally entitled to the pen. அந்த பேனாவுக்கு நான் சட்டப்பூர்வமாக உரிமையாக கொள்ள முடியாது. அது எனக்கு எப்படி வந்தது, கெயின் பை அன்லாஃபுல் மீன்ஸ். கெயின் பை அன்லாஃபுல் மீன்ஸ், சட்டப்பூர்வம் அல்லாத வழியில், சட்டப்பூர்வம் அல்லாத வழி. அதை தூக்கி அடுத்தவன் பேனா தூக்கி பாக்கெட்ல வைக்க திருட்டு, அது சட்டப்பூர்வம் அல்லாத வழி. கெய்னிங் இஸ் நாட் லீகலி என்டைட்டில்டு, நான் அதுக்கு லீகலா என்டைட்டில்டு அல்ல. இது wrongful gain, இதனுடைய ரிவர்ஸ் இது.
loss by unlawful means of property to which person losing is legally entitled. சட்டப்பூர்வமாக உரிமையுள்ளவர் அவரிடமிருந்து சட்டப்பூர்வம் அல்லாத வழியில் எடுக்கப்படுகிறது. லீகலா என்டைட்டில்ட் அவர், ஆனா அன்லாஃபுல் மீன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துருந்தோம். அதே உதாரணம், பேனா உரிமையாளருக்கு சட்டப்பூர்வ உரிமை இருக்கிறது, திருட்டுங்கிறது அன்லாஃபுல் மீன்ஸ், திருட்டு வழியா அந்த பேனா எடுத்து என் பாக்கெட்ல குத்துதோம் அப்படின்னு சொன்னா அதுதான் wrongful gain or wrongful loss. உரிமை உள்ளவர் இழக்கிறார், உரிமை இல்லாதவர் பெறுகிறார். இதுதான் wrongful gain, wrongful. அதையே கீழே இன்னொரு விளக்கம் கூட சொல்லுவாங்க, gaining wrongfully, losing wrongfully. When such a person retains wrongfully as when such a person acquires wrongfully. அடுத்தவனுடைய வச்சுக்கிட்டால் கூட, ரீடைன் பண்ணா கூட அது wrongful தான், அல்லது பெற்றுக்கொண்டாலும் wrongful. உதாரணம், அந்த பேனாவை நம்ம எடுக்கும், அது acquiring wrongfully. இல்லது ஒருத்தர் கொடுக்கும், பக்கத்து வீட்டுல ஊருக்கு போறோம், நான் அந்த 4 நாளைக்கு இந்த எங்க வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு சாப்பாடு போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுதோம். வரும்போது அவன் திருப்பி கொடுக்க மாட்டான்ட்டான், அது ரீடைன்ஸ் wrongfully. இதே மாதிரி லாஸ்ங்கிறத wrongfully kept out of the property or wrongfully deprived of the property. அவனோட சொத்துல இருந்து வெளியே தள்ளிட்டு அவனுக்கு கிடைக்காதுன்னு விட்டுட்டோம், அல்லது அவனோட சொத்து அவனுக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்னு. இது கடைசியா words expression used but not defined in the Sanhita but defined in IT Act or defined in BNSS. இந்த சட்டத்தில் நம்ம இதுவரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்? 38 டெஃபினிஷனை பார்த்திருக்கோம். இந்த சட்டத்தில் வரையறுக்கப்படவில்லை என்றால் அதே வார்த்தை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டிலேயோ அல்லது பாரத் நகரிக் சுரக்ஷா சங்கீதா BNSSலயோ வரையறுக்கப்பட்டிருந்தால் அத அங்கிருந்து இங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பேசும்போது, கம்யூனிட்டி சர்வீசஸ இந்தியன் பீனல் கோடு வரையறுக்கலாம். கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னு எங்க சொல்லியிருக்காங்க? BNSSல செக்ஷன் 23ல பேசும்போது சொல்லுதாங்களே தவிர அங்கேயும் டெஃபினிஷனா கொண்டு வரல. இந்த சட்டத்தில் வரையறுக்கப்படாத வார்த்தைகளுக்கு IT ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லயும் BNSSலயோ இருந்து எடுத்துக்கிடுங்க அப்படின்னு செக்ஷன் 23 சொல்லுவாங்க. இனி 3வது செக்ஷன்ல இருந்து அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம்.